ஹாய் கேஸ் .NET 30 days 30 concept challenge. அதில் இன்னைக்கு டே 10 பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஷீஷாப்ன்றது என்னன்னா ரூப்ஸ் கான்செப்ட் லாங்குவேஜ் சொல்லிட்டோம்னா ஒரு ரூப்ஸ் லாங்குவேஜில் நீங்கள் என்னன்னா எவ்ரிதிங் வித்தின் கிளாஸ் விட்டுட்டு உங்களால் எதையுமே எழுத முடியாது. நீங்கள் என்ன கோட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அப்படி எதாக இருந்தாலும் நீங்கள் எங்கே சொல்லுவீங்க, உங்களால் ஒரு கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் சொல்ல முடியும். கிளாஸ் அப்படின்னா அதில் நிறைய இருக்கும், ஃபீல்ட்ஸ் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு கான்செப்ட் தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஆப்ஜெக்ட்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் a real time entity or a blueprint for a class அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த கிளாஸ்ல நீங்க 1000 கோட் எழுதிறீங்க கூட வச்சுக்கோங்களேன், அது என்னவா இருந்தாலும் அதுக்கான மெமரி ஸ்பேஸ்னு ஒன்று அலகேட் ஆயிருக்காது அப்ளிகேஷன்ல. நீங்க எப்போ அந்த கிளாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அப்பதான் அந்த கிளாஸ்க்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களால அந்த கிளாஸ் யூஸ் பண்ணவே முடியும். லைக் எப்படின்னா நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பொம்மை மட்டும் தான், அதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஒரு பொம்மை இருக்கு அப்படின்னே கூட வச்சுக்கலாம். நீங்க எப்போ நீங்க அதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றீங்களோ, அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ அப்பதான் அந்த பொம்மை உயிர் வந்து அந்த பொம்மை வச்சு உங்களால் சப்போஸ் ஏதாவது பண்ண முடியும். அப்படி இல்லைனா இட்ஸ் லைக் அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்டாக மட்டுமே இருக்கும். அதை வச்சு உங்களால் எந்த ஒரு மேனிபுலேஷனும் பண்ண முடியாது. ஒரு கிளாஸை நீங்கள் என்ன தான் பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, அதில் நீங்கள் 1000 கோட் எழுதியிருந்தாலும் சரி, ஆப்ஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணாத வரைக்கும் அது இருந்தும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான். அதால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது.